ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு ரெசிபி. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செஞ்சுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நீங்கள் எந்த கப்பில் பட்டாணி எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. அதே அளவு சேம் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் 2வது நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஓரளவு கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரவை ஊறுறதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம், மற்றபடி ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. ஒரு 1/4 கப் சேர்த்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவை மிக்ஸை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது கூட சேர்க்குறதுக்காக நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்சட் ஹெர்ப்ஸை நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மசாலா விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது மட்டும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிக்கலாம். இல்லை தோசை தவாவில் கூட நீங்கள் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை அடியில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும், தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கையில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு இந்த மாதிரி தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை எடுத்துகிட்டு 2வது தடவை உள்ளே சேர்க்கும்போது கொஞ்சமாக அடியில் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது நீங்கள் சின்னதாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸாகவோ கொடுக்கலாம், இல்லை டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.